ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் யம்மியான பலாப்பழம் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போல் பச்சரிசி எடுத்து முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு அரை கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கணும். அளவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பலாப்பழமும் சேர்க்க போகிறோம். இதோட அதில் இருக்க ஸ்வீட்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பலாப்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ ஒரு 7லேருந்து 8 பீஸ் போல் பலாப்பழம் வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ பணியாரமாக ஊற்றிடலாம். பணியாரக்கல்லில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே மாவு ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதில் பணியாரம் ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுடலாம். நம்மளோட பணியாரமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்ல ஸ்வீட்டான பணியாரங்கனால இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் இதை ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னராகவோ எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட எம்மியான பலாப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.